ஆமா நான் இது புது சிருஷ்டின்னு ஏதெல்லாம் நடக்கல, ஏன் எனக்கு அந்த வியாதி இருக்குது, இன்னும் ஏன் எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, ஏன் எனக்கு இன்னும் இது சரியாகல, நான் எவ்வளவு நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு என்ன நடக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் பழைய மனுஷன் இருக்கான் போல இருக்கு. பழைய மனுஷன்னா அந்த தோற்று போகிற மனுஷன், அந்த ரியாலிட்டி இன்னும் அப்படியே இருக்குது போல, நிஜம் அப்படியே இருக்குது போல அப்படின்னு நினைக்கிறோம். சோ நம்ம நிறைய என்ன பாக்குறோம், சூழ்நிலைகளை பார்த்து நம்ம புது மனுஷன் இருக்கோமா பழைய மனுஷனாதான் இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். தவறு. சூழ்நிலையை பார்த்து அதை சரி பண்ணவே முடியாது. சூழ்நிலையெல்லாம் ஃபேவரா மாறினா புது மனுஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூழ்நிலை மாறவே மாறாது. ஓகே. ஆனா சிலுவையை பார்த்தீங்கன்னா பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விடும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள அது இறங்க ஆரம்பிக்கும். சத்தியமாக உள்ள டீப்பா இறங்க 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 நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா பழைய மனுஷன் மரித்து விட்டான் என்பதுக்கு உறுதி பண்ணிடுவீங்க. எப்போது உறுதி பண்றீங்களோ அப்ப புது மனுஷன் மட்டும்தான் இருக்கான்றப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையிலே ரிசல்ட்ஸ் மாற ஆரம்பிக்கும்.